அனைவருக்கும் இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள். ஒரு தடவை சொல்லாமா? பொங்கல் பொங்கலோ பொங்கல். சத்தம் கேட்கல? எத்தனை நாள் லீவு? இதுதான் சத்தமா வருது இல்ல? ஓகே. எதுக்காகமா பொங்கல் கொண்டாடுறோம்? 4 நாள் லீவ் வர்றதுக்காகவா? அப்புறம் ஃபார்மர் நீங்க போய் விவசாயம் பண்ண போறீங்களா? அறுவடை திருநாள் இல்லையா? யாரோ அறுத்துட்டாங்க, அதுக்காக நம்ம 4 நாள் லீவ் ஜாலியா உட்கார்ந்து டிவி பார்க்க போறோம், அப்படிதானே? நம்ம என்ன பண்ண போறோம்? பொங்கல் பொங்கல் சாப்பிட்டுட்டு டிவி பார்க்க போறோம், அதுதானே பண்ண போறோம். ஓகே, இங்க நான் உண்மையான பதில் சொல்லணும். படிச்சு முடிச்சுட்டு எத்தனை பேர் டாக்டர் ஆகணும்னு ஆசையா இருக்கு? இன்ஜினியர் ஆகணும்னு, பைலட் ஆகணும்னு, ஐஏஎஸ் ஆகணும்னு, ஐபிஎஸ், சயின்டிஸ்ட், ஃபார்மர், ஒருத்தர் கூட இல்லையா? யாருமே நம்ம வந்து ஃபார்மர் விவசாயி ஆக மாட்டோம். சாப்பாடுக்கான முயற்சியை எடுத்துக்க மாட்டோம். ஆனா கரெக்டா 3 வேளைக்கு வயிறு நம்மளுக்கு சாப்பாடு மட்டும் வந்துடணும். எங்கிருந்து வரும்? சரி, விவசாயிகள் ஏதோ கொஞ்சம் பேர் நமக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்காக நம்ம இன்னைக்கு 3 வேளை சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லையா? நீங்க எல்லாம் படிக்கிற குழந்தைங்க, படிக்கும் போது நம்மளுக்கு என்னென்ன ஒரு குறிக்கோள் வேணும். சரி, நம்ம ஃபார்மர் யாரும் ஆகல, பின்னாடி என்ன சாப்பாடு எல்லாமே வந்து ஒரு சயின்டிஸ்டா ஆகி எல்லாம் டேப்லெட்டா மாத்தி சாப்பாடு சாப்பிட்டுப்போமா? அப்படிதான் ஆகும்ல. ஓகே, இப்ப வந்து கொஞ்சம் இருக்கிற அந்த நிலத்தையும் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா, நம்ம எதிர்கால தலைமுறையினால நீங்க எல்லாத்துக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச அந்த நிலங்களையும் நம்ம என்ன பண்றோம்? பாழ்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா? நிறைய நெகிழி பொருட்கள். இங்கேருந்து போனோம் அப்படின்னு சொன்னா, ஒரு கடையை பார்த்தாவே, கடைக்கு போனோமாவே என்ன பண்றோம்? உடனே ஒரு டப்பா, பிளாஸ்டிக் டப்பாவா இருக்கட்டும், விளையாட்டு பொருட்கள், நீங்க வாங்குற எல்லா டாய்ஸுமே நெகிழி பொருட்கள், பிளாஸ்டிக் தான் இல்லையா? உங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பிளாஸ்டிக் நெகிழி பொருட்கள் எந்த அளவுக்கு நம்ம பூமியோட வளத்தை வந்து மோசம் பண்ணிட்டு இருக்குன்னு தெரியும். இப்பயே ஏற்கனவே நம்ம சாப்பிட்ற எந்த சாப்பாட்டுக்குமே சுத்தமான ஆரோக்கியம் இல்லாத சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லையா? ஏன் ஆரோக்கியம் இல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, சுத்தமான சத்துக்கள் எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாமே பிளாஸ்டிக்கை தூக்கி போடுறோம். வர தண்ணி எல்லாம் அப்படியே நின்னுடுது. நேரா வந்து எங்க பள்ளம் இருக்கோ அங்க போய் நின்னுடுது. இப்ப நிறைய பாதிப்புகளை நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி இன்னும் போக 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 நிறைய பேரிடர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டே இருக்காங்க. உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதனால இந்த பொங்கல் திருநாள்ல இருந்து நம்ம ஒவ்வொரு வருடமும் பிறந்தோம்னா ஏதாவது ஒரு நம்ம காலையில் இந்த வருடம் நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சவால் எடுத்துக்கிறோம் இல்லையா? ஆனா அதை நிறைவேற்றுறோமா அப்படின்னா அது கிடையாது. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். ஆனா இதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா நிறைவேற்றி ஆகணும். நம்மளால முடிஞ்ச வரலும் நெகிழி பொருட்களை தவிர்க்கணும். விவசாயத்துக்கு நம்ம விவசாயி ஆகலைனாலும் பரவாயில்ல, இருக்கிற விவசாயிகள் வந்து நம்ம வயிற்றுக்கு நிரம்ப கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நெகிழி பொருட்கள் பயன்பாட சுத்தமா ஒழிக்கணும். கவர்மெண்ட்டே நிறைய வந்து நம்மளால தவிர்க்க முடியாத பல இதை வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா அதுக்கான ஒரு மாற்று வழியை கண்டிப்பா இங்க இருக்க யாராவது ஒருத்தர் ஒரு சயின்டிஸ்டா ஆனீங்க அப்படின்னு சொன்னா, விஞ்ஞானிகள் ஆனா அதுக்கான மாற்று வழி தேர்ந்தெடுக்கணும் இல்லையா? சரி, நாம ஒரே ஒரு சபதம் எடுப்போம் இல்லையா? நெகிழி பொருட்களை ஒழிப்போம், பசுமையை வளர்ப்போம். சொல்லாமா? சொல்லுங்க பார்க்கலாம். நெகிழி பொருட்களை ஒழிப்போம், பசுமையை வளர்ப்போம். ஓகேவா? இந்த பொங்கல் திருநாள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.